தங்கச்சி கட்டிக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உடைய இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது அண்ணா பேர் இருந்ததுன்னா கூட சொல்லலாம். எந்த தொகுதி இருந்தாலும் சொல்லலாம். அண்ணா பேரு தம்பி பேரு அது இருந்தாலும் போடலாம். அப்பா பேரு இப்ப நான் சொல்லியிருக்கேன். எங்க அம்மா அப்பா பேர் வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரு அவங்க ஹஸ்பண்ட் பேரும் என் மிஸ்ஸஸோட அப்பா பேரும் கிடையாது. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காது. அப்படி இருந்ததுனால நீங்க என்னுடைய நாலேஜ் கொண்டு வாங்க, நம்ம என்ன பார்த்துக்கலாம். யாருக்கும் நம்ம வந்து போறது கிடையாது. பின்னாடி அதே மாதிரி யாரும் நிக்க மாட்டாங்க. சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்கள் சொல்றேன். தொகுதி வரைமுறை மாறி தொகுதி மாறி நீங்க சொன்னீங்க முதல் சில தொகுதிகள் வந்து பஞ்சாயத்து நகராட்சி மாறினது. அதுல வந்து மலையோடு கண்டுபிடிக்கிறது வந்து சிரமம். அவர் சொன்னார் பெற்றோர்கள் இறந்துட்டான்னு சொன்னார். பெற்றோர்கள் 2002 முன்னாடி இறந்தாரு. அப்போ 2002 முன்னாடி ஒரு 5 வருஷம் ஓட்டு சேர்ந்துக்க மாட்டார். ஓட்டு சேர்ந்த ஏஜ் இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி ஓட்டு சேர்ந்துருக்காங்க மாறிட்டாங்க. அதுக்கு என்ன வழி? அவங்களுடைய அதெல்லாம் சேர்த்தீங்களா? அவங்களுடைய உண்மையே இல்லைன்னா மாற்றுடைய ஒரு நபர் எதுவுமே இல்லை. 2 நபர் இல்லைன்னா அவங்களுக்கு மாற்று ஒரே ஒரு ஆள் பிறந்திருக்கிறார். ஒரே ஒரு ஆள் ரிலேட்டிவ் இல்லை. அப்படும் அம்மா இறந்துட்டாங்க. சித்தப்பா பெரியப்பா கொடுக்கறது கிடையாது. யார் இறக்காரோ அவர்தான் கொடுக்குறாரு. என்னுடைய சித்தப்பா என்னுடைய பிளட் ரிலேஷன்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்னு இவர் தான் கொடுக்குறாரு. ஆனா அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, யாரு வேணாலும் கொடுக்கலாம். என்னங்க எடுத்துக்கலாம், பிளட் ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். போன சட்டமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஏன் அங்க சேர்த்தா வந்தாங்க சார்? கல்யாணமா 6 மாசத்துக்கு முன்னாடி போன பொண்ணுங்களே நீக்கிருக்காங்க. என்னால நிரூபிக்க முடியும். ஏன் நீக்கினாங்க? 20 பேருக்கு மேல அந்த மாதிரி நீக்கிருக்காங்க. ஒரு கட்சியோட 20 பிரமுகர் வந்து அப்ளை பண்ணி அது 20 பேருக்கு மேல நீக்கிருக்காங்க. சரி, அது என்ன நம்ம பார்க்கலாங்க. அந்த தவறுகள் இனிமேல் வராது. சேர்த்துக்கலாம். எங்க இருக்காங்களோ சரிங்களா, உள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதுசு அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுங்க. இப்போ நீங்க வராங்க இல்லைங்களா, ஃபார்ம் 6 கொடுக்க சொல்லுங்க. அவங்க வாங்கி வச்சுட்டு அந்த எங்க இருக்காங்களோ அங்க சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த பட்டியல் எப்ப வெளியே கொடுத்தீங்க? 6/1/2020 ஆன்லைன்ல சேர்ந்துருக்காங்க நிறைய பேர். ஆனா அவங்க வாக்காளர் அடையாள பட்டியலே வெளியே இப்போ 6/1/2020 இப்போ வந்து அவங்களோட வந்து வாக்காளர் பட்டியல் மட்டும் நம்ம உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1ஆம் தேதி ரோல் கொடுத்துறோம். நாங்க இது இந்த ரோல் இல்லாம இந்த ரோல் தருவோம்.
பட்டியல் வந்திருக்கேன். ஆமா இல்லை சிறிவாக்கம் வரைவு வாக்கம் அது கொடுத்தாங்க. செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் சிறப்பு இது பட்டியல் நடக்கிறப்போ அவங்க அந்த ஊருக்கு போக முடியல. அப்போ அங்கே கேஸ் இல்லை, அந்த ஓட்டு கொடுக்க முடியல. ஒரு நாள் அங்கே போய் கொடுக்க முடியல, இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அங்கேயும் ஒரு ஓட்டு போயிருமில்ல. இப்போ அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இங்கே செட்டில் ஆகிருக்காருங்க. இப்போ திருநெல்வேலி இங்கே செட்டில் ஆகிட்டாரு. ஓட்டு இன்னும் மாற்றிட்டீங்க. ஏன்னா அவர் பென்ஷன் வரனால இப்போ இங்கே ஓட்டு இல்லைங்க, அங்கே ஓட்டு இருக்குதுங்க. இந்த முறை அங்கேயே போய் வாக்காளர் திருத்த பட்டியல் போகிறப்போ கேன்சல் ஆயிருமான்னு கேட்குறேன். கேட்க மாட்டாங்க. இதுக்கு அந்த பிஎல்ஓ தெரிஞ்சு தகவல் வந்து கொடுத்து சொல்லி தகவல் கொடுத்து இங்கே நான் இதுல இருக்கிறேன் இந்த ஒரு முறை தகவல் கொடுத்து சொல்லி தபால் வந்துங்களா தபால் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ நான் சொல்றேன் நல்ல டீட்டெயிலாக சொல்லுவேன். 15 நாளைக்கு முன்னாடியே அந்த பிஎல் இருக்கும். தபால் ஓட்டை பற்றி உங்களுக்கு எலெக்ஷன் நடத்துறப்ப மற்றவங்களும் இல்லை அப்போ பார்த்துக்கலாம். சார் இங்கே புதுசாக முகவரி மாற்றம் பண்ணியிருக்கோம் சார். ஓட்டை ஆகிட்டு அவங்க பூத் மயிலப்பட்டியில் முகவரி மாறிடுச்சு, ஓட்டர் ஐடியில் வந்துடுச்சு. ஆனால் பூத் மாறாமல் அப்படியே இருக்கு, பழைய பூத்தில் தான் இருக்காங்க. மயிலப்பட்டி 108 பூத்து சொல்கிறாங்களோ அந்த இல்லை, நம்ம அட்ரஸுக்கு முகவரி மாற்றம் பண்ணி ஓட்டர் ஐடி ஆனால் ஓட்டர் ஐடி வந்துருச்சு, அட்ரஸ் வந்துருச்சுங்க. ஆனால் பூத் மாறாமல் பழைய பூத்துலேயே தான் இருக்காங்க. அதான் சினிபாளையத்தில் இருக்கிறவங்க, வெளியூர், மதுரை எல்லாமே இங்கே ராஜீவ்காந்தி நகர் பொறுத்தளவுக்கு புது ஓட்டு தான் அதிகங்க. ஓட்டு மாற்றி கொடுத்துட்றோம், அட்ரஸ் மாதிரி அவங்க வீட்டுக்கே வந்துடுது. ஆனால் பூத் மட்டும் மாறாமல் வெளியூர் தான் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த தொகுதிக்குள்ளேயே இந்த தொகுதியிலேயே இப்போ வந்து மாநகராட்சி இருக்கிறவங்களுக்கு இப்போ கிராம ஊராட்சி குடியிருக்காங்க. அவங்க குடியிருப்பு பகுதிக்கு ஓட்டர் ஐடி மாற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அட்ரஸ் மூலம் குடியிருப்பு பகுதிக்கு வந்துருக்குதுங்க. ஓட்டு போடுற பூத் நம்பர் வந்து பழைய இதில் இருக்குதுங்க. பார்க்கலாம். அதிகாரிகளுக்கு இவ்வளவு அவசரமா நடக்கிறது சொல்லி இப்ப கொஞ்சம் விசாரணை வந்து நீங்க எல்லாம் பார்த்து வேற தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பலாம். ஒரு அவசரமா ஒரு மாதத்துல ஈடுபாடு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. எந்த அவசரமும் தெரியல. இன்னைக்கு ஏற்று போட்டுருக்காங்க. இது நடக்குமா நடக்காதான் தெரியாது. ஆனா இருந்தாலும் நீங்க தேர்தல் அதிகாரிக சூழல் தொகுதி மற்ற தொகுதியெல்லாம் தேர்ந்து இந்த அவகாசம் தேவைன்னு சொல்லி ஏதோ மனு போட்டீங்கன்னா நினைக்கிறோம். ஆமா, இது நடைபெறாது. ஒரு மாதம் காலம் கொடுத்துட்டு டிசம்பர் 15 நோக்கி வருது மனரங்கம். இது வந்து நடைமுறைக்கு வராதுங்க. எங்க தலைவர் போட்டாரு, மனு போட்டாச்சு. அப்புறம் இது நடைமுறைக்கு வராத ஏன் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்க வேற இடத்துக்கு அனுப்புங்க. சந்தோஷம். வந்து பாத்தீங்கன்னா 2002 பட்டியலிருந்து இது பண்றேன்னு சொல்றீங்க. இது வந்து கடந்த 2002 நாடாளுமன்ற தேர்தலையுமே சட்டமன்ற தேர்தலே அவங்க ஓட்டு வேற பக்கம் அவங்களோட ஒரு பொறுப்பு இல்லாமே வந்து வேற ஏரியா போயிடுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. அதை எப்படி 2002 வாக்கு பட்டியல் படி இதுல கொண்டு வந்துட்டீங்களா இல்ல அது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லயே தான் இருக்குங்களா? அவங்க வந்து இப்ப சூழல் சட்டமன்ற தொகுதியில இருக்கிறாங்க. சட்டமன்ற தொகுதியில அவங்க ஓட்டு போடணும். ஆனா அவங்களோட ஒரு கண்காணிப்பு இல்லாம அது வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. சரி, இப்ப வந்து அவங்க வந்து இப்ப என்ன பண்ணணுங்க? அவங்க இந்த எங்க ஓட்டுல இப்ப அவங்க ஷிஃப்ட் பண்ணல, ஆனா ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவங்க ஷிஃப்ட் பண்ணல, கன்சென்ட் ஓட்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணல, அதைய தானா ஷிஃப்ட் ஆயிருக்கு. பிஎல்ஓ மூலமா தானா ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்ப எங்க ஓட்டுறீங்களோ அங்க போட்டுருக்காங்க. ரெண்டாவது இந்த ஆர்டினரி ரெசிடென்சி இருந்து ஷிஃப்ட் ஆகறாங்கல்ல, வந்து ஒரு வேலை விஷயமா இங்க வந்திருப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2002ல வந்து இங்க வந்திருக்காங்க. அப்போ வந்து இங்க வந்து ஓட்டு போட ஓட்டர் லிஸ்ட் சேர்த்திட்டாங்க. இப்போ அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க ஊர் பக்கமே அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் வந்து என்னன்னா அவங்க வந்து மற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கோ எதுவும் வர்றதில்லை, உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும் கரெக்டாக இங்கே வர்றாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஓட்டு என்ன பண்ணுறாங்க? இப்போ பர்மனண்டா இங்க ஓட்டு போடுறதுல வரல, அதுதான் முன்னாடி இந்த மீட்டிங்கே நடக்குது. பர்மனண்டா வரவே இல்லை, ரெஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். பர்மனண்டா வரல அப்படின்னா அவங்ககிட்ட ஃபார்ம் கொடுக்க முடியாது. சார் இப்போ வந்து இங்கே ஆன்லைன் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. சப்போஸ்
ஆன்லைன்ல அவங்க அப்ளை பண்ணாலும் இங்க வந்து உங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த கன்சல்ட் பிஎல்ஓ கன்சல்ட் பண்ணிட்டு இல்ல இது வந்து பர்மனண்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து கன்சல்டேஷனோட வந்து இது பண்ணிடுவோம் மாறிடுவோம். வந்து என்னன்னா இப்போ எங்களுக்கு வந்து கண்ணம்பாளையம் பஞ்சாயத்து பல்லவளையத்துலேருந்து நிறைய பேர் கண்ணம்பாளையத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அங்கேயும் ஓட்டு வச்சுக்கிறாங்க, இங்கேயும் ஓட்டு இல்லைம்மா, அது வந்து அதுதான் வந்து உங்களுக்கு டிஎஸ்சியில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோட்டோ மேட்சிங்கு நேம்ஸ் அதெல்லாம் வச்சு டபிள்யூசி வச்சு வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. பட் அதை அந்த அளவுக்கு வந்து டிஎஸ்சி வச்சு கண்டுபிடிச்சு தெரிவிச்சு படிக்கல இருக்கு. அது ஒரு சில பேராமீட்டர்ல வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ வந்து அவங்க வந்து பர்மனண்டாக இருக்காங்களா என்ன பார்த்து அதான் அப்படின்னு அது வந்து ரொம்ப இதாக இருக்கு. அது நிறைய எங்க ஊர்ல இருக்கு. என்னன்னு பாருங்க. அவருக்கு என்ன தண்டனைங்கிறது நான் சொல்றேன். இன்னொரு ஆக்ஷன் உண்டு. உறுதிமொழி கொடுத்தா எல்லாரும் வாக்கு சேர்த்திருக்காங்க. ஒரு கிராம பஞ்சாயத்துல இருக்குங்க, அவருக்கு விருப்பப்படுறவங்க வந்து போலி வாக்காளர் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறுதிமொழி புரியும். அப்ப அந்த உறுதிமொழி என்ன தண்டனைன்னு சொன்னா அவங்க வந்து அது தெரிஞ்சுக்குவாங்க. சரியா நடக்கும். அது பிஎல்ஏ மட்டும் கிடையாது, பிஎல்ஓ சேர்த்துரும். அதே மாதிரி அந்த கன்சர்ன் இருங்க, அந்த கன்சர்ன் வாக்காளருக்கு வரும். என்ன அப்படின்னா அந்த கன்சர்ன் வாக்காளரையே பிஎல்ஓ பிஎல்ஏவை பொறுத்த வரைக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்தாங்க அவருக்கு பிரச்சனை. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் பிஎல்ஓவையே கொடுக்க சொல்லிடுவோம். அதான் முக்கியம். அப்ப பிஎல்ஓவையே கொடுத்தா ஃபர்ஸ்ட் தப்பு யாருக்கு? வாக்காளர். பிஎல்ஓ இதுல வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஃபில் பண்ணி கொடுக்கறது யாரு? வாக்காளர். என்னங்க இருக்காங்களா இல்லையா, இருக்காங்களா இல்லையா ஆய்வு செய்யக்கூடிய வாக்காளர். இந்த பிஎல்ஓ தொழில் நிறுவனத்துல தொழில் நிறுவனத்துல வேலை செய்கிற தொழிலாளிகள் வெளியூர்காரர்கள் ஓட்டு சேர்க்கப்பட்டால் அந்த ஒரே முகவரி எடுத்துக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் எந்த வெளியூர்ல ஒரு தொழில் நிறுவனத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலாளிகளை ஒட்டுமொத்தமா வாக்காளர்கள் சேர்க்கிற முறையில நிறைய தவறுகள் நடக்கக்கூடிய இப்ப அந்த விளக்கம் இருக்கு. இப்ப அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, 26/2000 பேர் இருக்கா? இல்ல நான் கேட்டதில்ல. 26/1/2025 வாக்காளர் பட்டியல் வெளியீடு பண்ணணும். அதுக்கு பிறகு வாக்காளர் சேர்க்கணும், நீக்கணும். அக்டோபர் வரைக்கும் சரிங்களா? அந்த பட்டியல்ல இப்போ ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய ரோல் இருக்கா, அவங்களுடைய பேர் இருக்கா? புதிய வாக்காளர்னா என்ன ப்ரொசீஜரோ இப்ப இதுவரைக்கும் என்ன வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்களோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த சம்மரி இந்த ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் புதிய வாக்காளர் சேர்க்கிறது இதனுடைய நோக்கம் இல்லை. அவங்க ஃபார்ம் 6 கொடுத்தாலும் அதான் நம்ம முதலே சொல்லியிருக்கேன், ஃபார்ம் 6 கொடுத்தாலும் வாங்கி வச்சிருக்கணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகுதான் சேர்க்கணும். அப்ப சேர்க்கும் போது என்ன நடவடிக்கைங்க? பிஎல்ஓ வந்து அந்த ஃபீல்டுக்கு போவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கதான் குடியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. குடியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாரும் வெரிஃபை பண்ணுவாங்க. இது அத்தனையும் சேர்த்து இது அத்தனையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து சேர்க்குவாங்க. இந்த ரோடோட ரிவிஷனுக்கும் புதுசா சேர்க்கறதுக்கும் இப்ப சம்பந்தம் இல்லை. முதல்ல ஹோட்டல் லிஸ்ட்ல 1000 பேர் அவர் தான் நினைக்கிறேன், ஒரு 50 பேரோ அவர் தான் நினைக்கிறேன். 50 பேரோ 60 பேரோ வந்து வெளியூர்ல இருப்பாங்க. இன்னைக்கு அப்ளை சொன்ன மாதிரி அவங்க போன் நம்பர் இருக்காது, அட்ரஸ் தெரியாது. ஆனா ஹோட்டல் லிஸ்ட்ல தொடர்ச்சி வந்துட்டு இருக்கு. நாங்களும் பிஎல்ஏ யாருமே கான்டாக்ட் பண்ண முடியாது, போன் நம்பர் இல்லை. அவங்களை வந்து இந்த சிறப்பு இதுல வந்து நீக்கிறீங்களா இல்ல? அதாவது இப்ப வந்து 1030 பேரு
1000 பேர்கிட்ட நம்ம வந்து வாங்கிட்டோம். அந்த 30 பேர்ல ஒரு 5 பேர் சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் டபிள்யூ. பின்னாடி கொஞ்சம் காலியா இருக்க மாட்டேங்குது, உட்காருங்க. அதாவது அந்த 30 பேர் ஒரு 20 பேர் வந்து எங்க போறாங்கன்னே தெரியல. உங்களுக்கு கான்டாக்ட் கிடையாது, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கான்டாக்ட் கிடையாது. அப்ப அவங்களுக்கு நாம ஃபார்மே கொடுக்க முடியாது. ஃபார்மே கொடுக்கலைங்கிற பட்சத்துல அது வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வராது. அவங்க வந்து வேலை விஷயமா வந்து இவங்க 10 வருஷம் இருந்துட்டு வாடகை வீட்டுல இருந்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது வெளி மாநிலத்தா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து நம்ம இதுக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஷிஃப்ட் ஆகி அப்படி ஏதோ ஒரு மறுபடியும் வேற வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதுக்கு என்ன அதாங்க இங்கே இருக்கணும், அல்லது டெம்பரரியாவது பக்கத்து ஊர்களுக்கு வரணும், வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் கொடுக்காத எத்தனை ஃபார்ம் பிஎல்ஓ கையில் இருக்குதோ அந்த ஃபார்ம் வந்து நம்ம எப்படி போய் அதை ஃபில் பண்ணி சேர்க்க முடியுங்க? அது வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது. புது வாக்காளர் ஃபார்ம் 6 சொன்னீங்களா சார்? அந்த ஃபார்ம் 6 வந்து புது ஓட்டர்ஸ் வந்து நீங்க சேர்த்து வாங்கி வைக்கிறீங்க. இதுல வந்து ஆதார் கார்டு கம்பல்சரியா முத்திரம் கொடுத்தீங்கனாலும் அதை நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறீங்க. வெளி மாநிலத்துக்காரங்களும் வந்து இதுல வந்து ஓட்டர்ஸ் நான் புதுசாக இங்க சேர்ற ஆதார் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை வாங்கி வச்சுக்கலாம். அதாவது பிஎல்ஓ வெரிஃபை பண்ண பொழுது எங்க வச்சிருக்காங்க, இங்கேயே பர்மனண்டா இருக்கிறாரா, டெம்பரரியா இருக்கிறாரா, அந்த ஸ்டேட்ல வந்து ஓட்டு இருக்குதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் சேர்க்கக்கூடிய ப்ரொசீஜர். சார் கேட்ட மாதிரிங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க, அப்ளிகேஷன் கொடுத்துட்டு சேர்க்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வெரிஃபை பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணி பண்ணிக்கணும். நிறைய தகவல்கள் வந்து மொத்தமா ஒரே இடத்துல கோடி வாக்காளர் சேர்த்திருக்கிறான்னு அது அந்த சமுதாயத்துல வருது. பார்த்துக்காகும் போது வேற மாநிலத்துக்காரங்க அளவு பண்ண வேண்டியது இல்லைங்களா அப்படிங்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன் விஷயம் கிடையாது, வேலை செய்யலைங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? செய்ய போறது கிடையாது. உங்களுக்கு சேர்த்த போறதுல நீங்க வச்சிருக்கிறீங்க. ஃபார்ம் 6 கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் எங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் 6ங்கிறது நியூ ஓட்டர்ஸ் வேண்டாங்க. இப்ப வந்து நியூ ஓட்டர்ஸ் எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு 15 முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து ஒரே வச்சுல இப்ப ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ள போறீங்க, ஆளுங்கட்சிங்க ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து உள்ள போகணுங்க சார். பிஎல்ஓ போகும்போது உள்ள போகும்போதுங்க அதான் அந்த பூத் ஏஜென்டான போகணுங்க சார். தனிப்பட்ட மனித அதிகாரத்துக்கு உள்ள போகக்கூடாதுங்க சார். இல்லைங்க, உங்களை லிஸ்ட் கொடுக்க சொன்னதே அதுக்கு சொல்லியிருக்கு. பூத் லெவல் ஏஜெண்டா யார் யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போக சொல்லியிருக்கு. அனைத்து கட்சியும் சேர்ந்து போகணுமாங்க சார்? போகணுமா? அனைத்து கட்சி இல்லைங்க, நீங்க போறது போகாத பூத் லெவல் ஏஜென்ட் போகலாம். யாரு நான் சொல்லலைங்களா, 4 கட்சி கொடுத்துருக்காங்க சொல்லலைங்களா, அந்த 4 கட்சி இருக்காங்க, 5ஆவது கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவோம், அவங்களும் போயிருக்கலாம். கவுன்சிலர் மட்டும் பிஎல்ஓ கூடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுங்க சார். ஏன்னா இங்க தனியா நடக்கு, அதனால நான் சொல்லுங்க சார். ஏன்னா இங்க ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு தூரத்தில் இருக்கிற ஓட்டத்துக்கு ஜெயிக்கிறதுக்காக தாராளமா நீங்க போகலாம், நான் வேண்டாம் சொல்லல. அதுக்குதான் பிஎல்ஓக்கு நாங்க என்ன சொல்லி இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அதாவது எந்தெந்த ஏரியாவுக்கு போங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கவும் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் எந்த ஏரியாவுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசஸ் யாரா இருக்கா இப்ப லிஸ்ட் பிஎல்ஓஸ் யாரா இருக்கா லிஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நாங்க ஏஜென்ட் பிஎல்ஓ வந்து பிஎல்ஏ வந்து ஹெல்ப் பண்ணோட பிஎல்ஓ இப்போ என்னோட கோவில் இருக்கிற பிஎல்ஓ பக்கத்தூர் இருக்கிறாரு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்
என்னோட பூத்துக்கு வரக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து பக்கத்துல இருக்கிறாரு. அவர் எப்படி வந்து எங்க ஊர்ல வெரிஃபிகேஷன் பண்ண முடியும், அவருக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலா வந்து இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ங்கிறத வந்து அவங்க டிரான்ஸ்பர் ஆனதுனால பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. அது இல்லாம ஒரு சில பில்லியனை வந்து புதுசா போட்டுருக்கோம். அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்த்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஊருக்கு இருக்காங்க சொல்றீங்க இல்லைங்களா, அடுத்த ஊருக்கு இருக்கிறாங்க. நாங்க மட்டும் வந்து இங்கதான் 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நூற்றாக எல்லாமே தெரியும், அவங்க இங்க மட்டும் பார்த்துக்குவாங்க. தெரியும், ஆனா கடைசியில் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கிறது BLO தான். அவங்க என்ன பண்றாங்கன்னு எப்படி தெரியுங்க? அதுக்காக பிஎல்ஓ வந்து விசாரிக்கணும்னு சொல்லி பாருங்க. ஒரு பிஎல்ஓ சிஸ்டம் அந்த காலத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பிஎல்ஓ செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ண பொழுது அவங்களுக்கே தெளிவா தெரியுது, இது இந்த மகன் சார், இந்த பையன் சார், இந்த சார் அப்படின்னு தெரியும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொல்லிதான் இருக்காங்க. தெரியல பட்சத்துல திருப்பி தான் போய் செக் பண்ணுவோம். எப்பவுமே வீடுதான் போகணும், போய்தான் ஆகணும். ஆனா வந்து நீங்க சொன்ன அவங்க இல்ல சார், ஒரே ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். தப்பா போச்சுன்னா அவங்க ஒவ்வொரு வேண்டாம் ஒரு ஃபார்ம் இருக்கு. இப்ப ஒரு ஃபார்ம் கொடுங்க, என்ன ஏரியான்னு சொல்லுங்க. அந்த ஏரியா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா போய் கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல இல்ல கண்டுபிடிச்சா வீட்டில் இருக்கிறவங்களோட ரிசர்ச் தானே பண்றாங்க. சரி, ரிசர்ச் தானே பண்றாங்க. புதிய வாக்காளர் ஆமா டிசம்பர் 8 ரிலீஸ் பண்ண போற டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் வராதுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, ஃபைனல் வாக்காளர் பட்டியல வரும். ஃபைனல் வாக்காளர் பட்டியல் பிப்ரவரியில தான் வரும். எலெக்ஷன் முன்னாடி பார்த்து அப்போ அதுல ஏதாவது புது வாக்காளர்கள் சேர்க்கிறதுல எங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நாங்க இது வந்து நாங்க காத்து பார்த்து அதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க மறுப்பு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாசம் டைம் தராது. புதிய வாக்காளர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாங்க எப்படி, அதாவது இப்ப இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 வாங்குறோம் இல்லைங்களா? ஃபார்ம் 6 வந்து கன்சாலிடேட் பண்ணி படிவம் 9 பழைய ப்ரொசீஜர் என்ன, படிவம் 10, படிவம் 11 சொல்லிட்டு உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப சேர்க்கறதுக்கு முன்னாடியே யார் யாரு புதுசா வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்கு பேர் கொடுத்திருக்கிறாங்க, யார் யாரு டெலிஷன் பண்றது கொடுத்திருக்கிறாங்க, இது ஒவ்வொரு வாரமும் கன்சர்ட் அரசியல் கட்சியினரோட அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். புரியுதா? இந்த தாலுகாடிஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். உங்களையும் கூப்பிட்டு யார் யாருக்கு பதிவு போய்க்கிறீங்களா அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு தான் அதை சேர்க்கணும். இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6, 7, 8 கொடுப்போம். அதுக்கு பிறகு அதுக்கு கன்சல்டேட் பண்ணி ஃபார்ம் 9, 10, 11 அப்படின்னு சேர்ப்போம். ரைஸ் அதிகமானவங்களுக்கு வந்து ரைஸ் அதிகமானவங்களுக்கு அதுக்கு வந்து அதுக்கு டேட் போடணும்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா? அது டேட் வந்து கம்பல்சரி இல்லை, இல்லை அது பழைய மாதிரி ஏஜ் தான் விட்டுருக்காங்க. கம்பல்சரி டேட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுங்க ஏதோ டேட் போட்டாங்க கம்பல்சரி இல்லைங்களா? ஒரு சிட்டிசன் இருக்காங்க, அது வந்து டீசல் ஏன்னா வந்து இப்போ 90 நடந்தவங்க அவங்களுக்கு டேட்டா பத்து கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்குங்க ஏஜ் மட்டும் இருக்குங்க, ஏஜ் மட்டும் இருக்கும். இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆதார் கார்டுல அவங்களுடைய ஏஜ் கொடுத்துருக்கலாம். அதை போடுறோம். ஒருவேளை ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா தான் அவங்க ஏதாவது ஒரு டேட் அவங்களுக்கு ஆதார் கார்டு போட்டு இல்லைங்களா? ஆதார் கார்டு டேட் கொடுத்துருங்க. அந்த ஆதார் கார்டு டேட்டை போட்டுக்கலாம். இனிமேல் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒன்று சொல்லுவாங்க, சொல்ற கேளுங்க.
என்னோட இதுக்கே போனேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து எபிக் கார்டில் ஏஜ் மட்டும் தான் அப்போ கொடுத்தது. எப்போதான் 2002 2003 கொடுத்ததுல இருக்கு. ஏஜ் மட்டும் 45. ஆதார் வாங்கும் பொழுது ஆதார் பண்ணும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தேதியை போட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இயற்கை மேட்ச் ஆகிறவங்க நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க. யாருமே வந்து பஸ் சர்டிஃபிகேட் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, சேர்க்கிறாங்க. அப்போ அவங்க தேதி போடுறாங்க, டேட் போடுறோம். ஆதார் கார்டு இருக்கும், அந்த தேதி போடலாம். அந்த சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதிக்கு என்ன மாற்று இருக்கு, என்ன இதுல என்ன சீரியல் என்ன மனித அந்த 2 பூத்துல வந்து 1000 கிரிக்கெட் கோட் மாறி மாறி இருக்கும். ஆனா ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா 2 அந்த பூத்துக்கு 2 இந்த பூத்துக்கு இருக்கு. அது இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஏதாவது வந்து ஒரே ஃபேமிலியை கொண்டு வரக்கு வாய்ப்பு பண்ணி கொடுக்க சொல்றீங்களா? இப்ப பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாட்டை மாறி இருக்கிறாங்க. அவங்க வந்து தனியா ஒரே ரெண்டு டைம் போகணும். இப்ப அவங்க வந்து ஃபார்ம் 8 பிடிச்சிருக்கா வளர்த்தலோட அது இந்த ப்ராசஸ்ல இப்ப பண்ண வேண்டாங்க. எலெக்ஷன் எலெக்ஷன் ஏற்ற வேண்டாம். நாலு இருக்குதா இப்ப அதுக்கு வந்து நம்ம ஏஜ் லிமிட் 60 வயசு ஆனவங்க கூட சேர்க்கலாம். ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி எங்க வாக்காளராக அந்த வாக்காளர் பட்டியல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் 7 அந்த இருந்து நீக்கிட்டு கொண்டு வந்து இங்க அப்படிதான் சேர்க்க முடியும். ஒரு 25 வயசு 25 சாசுவாக கிடையாது. என்ன அப்படின்னா 18 25 வரைக்கும் அவன் புது வாக்காளர் வேற பக்கம் இருக்க முடியாது. அதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வேற பக்கம் வாக்காளர் தான் இருக்கலாம். அப்ப அந்த நீக்கி சேர்க்கணும். அந்த வாக்காளர் பேர் இல்ல, வாக்காளர் பேரை நீக்கிட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்? ஓட்டே இல்லைங்க அந்த ஊர்ல நான் நீக்கிட்டாங்க பேரை. வாக்காளர் சேர்க்க முடியல சார். என்ன செய்யணும்? அவங்களுடைய வேற பூத்துல இருந்து அந்த பூத் பாதிக்காங்க. அதுக்கு பிறகு சேதி இருக்கிறவங்க கொஞ்சம் கிளீனா சொல்றேன். 2002 வாக்காளர் பற்றி நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த அதே வாக்குச்சாவடியும் சேர்த்துட்டாங்க. அதுக்கு 2 ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. 2002 பிறகு சேர்த்தி இருக்கிறேன். 2002 பிறகு சேர்த்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அக்டோபர் 27 வரைக்கும் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவாங்க. 2002 இருக்கிறவங்களோட அந்த ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் சொல்லுவாங்க. இப்ப அக்டோபர் வரைக்கும் யார் யார் பேர் சேர்த்தி இருக்கிறதோ அத்தனை பேருக்கு என்கரேஜன் ஃபார்ம் கொடுக்கணும். 2005 பிறகு பேர் சேர்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்கரேஜன் ஃபார்ம் எல்லாருக்குமே வந்து இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அவங்க இதுல எதை ஃபில் பண்ணி தரோம் அப்படின்னா நீங்க வந்து அப்பா பேரு அவசரத்துக்கு சொல்லி கொண்டு வர சொல்லிட்டேன். முடிச்சுட்டு போயிடுவாங்க. மேல 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 இதுதான் வந்து அந்த ப்ரீவியஸ் லிஸ்ட். ப்ரீவியஸ் லிஸ்ட்ல ஒரு என்ன இருக்குன்னா டீடைல்ஸ் ஆஃப் எலக்டர் இன் எலக்டரல் ரோல் ஆஃப் தி லாஸ்ட் எஸ்ஐஆர் 2002 எஸ்ஐஆர்.
இப்ப 2002 ஓட்டுல பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த மேட்சிங் கலம் இதை ஃபில் பண்ணிடுவோம். இப்ப நான் வந்து என்னுடைய பையன் பேர் 2010 நான் சேர்த்திருக்கேன். அப்பதான் சேர்த்தேன். அப்ப சேர்க்கும் பொழுது 2010 2020 சேர்த்தேன். இப்ப அவருக்கு வந்து இதுல வர முடியாது. ஏன்னா அவர் ப்ரீவியஸ் இயர்ல சேர்க்கவே இல்லை. ஆனா ப்ரீவியஸ் இயர்ல யாருடைய பேர் இருக்குங்க? என்னுடைய பேர். இந்த கலத்தை ஃபில் பண்ணி கொடுத்தோம். அவ்வளவுதான். என்னுடைய பேர். நான் எந்த தொகுதியில் இருந்தேன்? ஃபர்ஸ்ட் வந்து மேட்சிங். என்னுடைய பேரு 2002க்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த களம். புதுசா 2002 சேர்த்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஆமாங்க 2002 சேர்த்தவங்களுக்கு இதான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவங்களோட பேரண்ட்ஸும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அந்த பக்கம். இருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா ஃபேமிலி ஃபுல்லா தான் 2002 பின்னாடி தான் சேர்ந்திருக்காங்க. என்ன பண்றது? என்டையர் ஃபேமிலியுமே 2002 பிறகுதான் ஓட் லிஸ்ட்ல பேர். அப்ப இந்த ரெண்டு கலத்தை வந்து உங்களுக்கு வந்து எம்டியா கொடுக்க முடியாது. ஆமா. இவங்க 2002 பிறகு சேர்த்து இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா இதெல்லாம் இருக்கும் இல்லையா சார்? அதான் ஒட்டுமொத்த ஃபேமிலியா நான் சொல்றேன். இப்ப நானு என் வீட்டுல என் பையன் எல்லாருமே வந்து 2002 பிறகுதான் சேர்த்து. சரிங்களா? பட் எங்க அம்மாவோ அப்பாவோ பிளட் ரிலேஷன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட ஓட்டு 2002 இருந்திருக்கும் இல்லையா? அதை எடுத்து இங்க சார் இங்க போறோம். எந்த குடி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சொந்த ஊர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து வேற பூத்து இருக்கு. எந்த பூத்து இருக்குது? வேற பூத்து இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் இருக்குதுங்க. புரியுதுங்களா? அந்த ஓட்டர் ஸ்டார்ட் அதுல போட்டாங்கனாலே அவங்க இவங்க பேரையும் அந்த அவங்க அப்பா கூட பேரை போட்டாங்கனாலே அதுல வந்துடும். அதை எடுத்து மேட்ச் பண்ணுவாங்க. இங்க லிங்க் பண்ணணும். அதுக்கு ஃபார்ம் தனியா இருக்குங்களா? இதே ஃபார்ம் தான். இந்த ஃபார்ம் மட்டும்தான். என்னது? வேற மாநிலத்தில் இருக்கிறது இருங்க. வேற மாநிலத்தில் இருந்தா நீங்க ஓட்டு இருக்குதுல்ல? இருக்குது. இங்க ஓட்டு இருக்குது. இவங்களுக்கு இங்க ஓட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம சேர்க்க முடியும். இந்த ஓட்டு இருந்தால் சார் இப்போ நவம்பர் 14 முன்னாடி நீங்க அதர் ஸ்டேட் இருந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல வந்து ஓட்டு பதிவு பண்ணா நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? எப்படி சார் பாக்குறீங்க? நவம்பர் 14 முன்னாடி அதர் ஸ்டேட்ல இருந்து பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறது சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் போட்டவரையுமே அப்படியே நாம வந்து பேர் சேர்க்கறது கிடையாது. சரி. அந்த ஆன்லைன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இவர் எங்க குடியிருக்கார் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு தான் எல்லா ப்ரொசீஜரும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிறது என்ன அப்படின்னா கையில நேரா கொடுத்து மேனுவலா கொடுக்கறதுக்கு பதிலா ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க. பட் டவுன்லோட் பண்ணி டிஎன்ஓ நான் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்கேன், நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன், அப்ப இந்த அட்ரஸுக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால தான் சேர்க்க முடியும். ஆன்லைன்ல உதாரணம் சொல்றேன் சார். முண்டண்டாதாளு மொன்னப்பா, தந்தையின் பேர் லேட் முண்டண்டாதாளு மொன்னப்பா, வீட்டு எண் 4490. இவர் எப்படி சேர்த்தீங்க? எந்த ஊருக்காரு? முண்டண்டாதாளு மொன்னப்பா, தந்தையின் பேர் லேட் முண்டண்டாதாளு மொன்னப்பா, வீட்டு நம்பர் 4490 அப்படின்னு போட்டிருக்கு. எந்த அடிப்படை சார்? 184 கண்ணம்பாளைய பேரூராட்சி. இது வந்து எப்ப சேர்த்துனாங்களோ 6/1/2025 ரிலீஸ் ஆன வாக்காளர் பட்டியல். அப்ப சேர்த்தது எப்ப சேர்த்திருக்காங்க? அது தெரியுது, ஆன்லைன்ல போட்டுருக்கு. நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு இல்லை, இது ஆன்லைன். இப்ப எலிமினேஷன் ஃபார்ம் போகுது இல்லைங்களா? என்னங்க இப்ப எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் இல்லையா? அப்ப அதை வெட்டி பண்ணிடலாம். இருக்குல்ல? பண்ணிடலாம். அதனால தான் கேட்ட கேள்வி கரெக்ட். இந்த ஆன்லைன்ல பண்ணா இந்த மாதிரி அவர் இல்லையா? ஒரே நிமிஷம். இந்த மாதிரி விவரங்கள் இருக்கிறத நீங்க அந்த கன்சர்ன் பிஎல்ஓட்ட பிஎல்ஏ கொடுக்கணும். இதுக்கு காரணம் சொல்றதுன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில எனக்கு வேண்டப்பட்ட நம்பர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்றாரு, அவருக்கு ஓட்டு வரல. செகண்ட் டைம் என்ரோல் பண்றாரு, அவருக்கு வந்து 2 இது வருது.
ஒண்ணு வந்து அந்த அட்ரஸ்க்கு தமிழ்ல, இன்னொன்னு ஹிந்தில. 2 கார்டு வருது அவருக்கு. அது எப்படி சார் அது தெரியாது? ஒரே ஆளுக்கு 2 கார்டு. இது வந்து அட்ரஸ் அதே சேம் அட்ரஸ் சார். ஆமா, இல்ல அதர் அட்ரஸ்க்கு இவர் பேர்ல வருது. லீகல் அட்ரஸ்க்கு இதுக்கு வந்து ஃபால்ட் யார் அப்படிங்கிறதா அவங்க பண்ணதா தப்பு. ஒரு நபருக்கு வந்து 2 இடத்துல ஓட்டு இருக்க கூடாது சார். ஒரே இடத்துல தான் சார். அவர் ஃபர்ஸ்ட் இப்பதான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்றாரு அவரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணதுல ஓட்டு வரல, அந்த கார்டு வரல. அகைன் திரும்பி பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் இல்ல 2 இடத்துல இருக்குங்களா ஓட்டு? ஆமா, 2 கார்டு அவருக்கு வந்து. இல்ல கார்டு இருக்குங்க. ஓட்டு 2 இடத்துல இங்க ஒரு பீகார் ஒண்ணு. இல்ல இங்கேயே ஒரு இடத்துல இருக்குங்களா? இங்க ஒரு இடத்துல தான் சார். ஒரு இடத்துல அவருக்கு 2 கார்டு வருதுன்னு சொல்றேன் நான். ஒண்ணு முகவரி இவருக்கு வருது, இவர் பேர்ல. இங்க முகவரியில இவருக்கு வருது கார்டு. பப்ளிக் வெரிஃபிகேஷன்ல பாக்கலாம். அதெல்லாம் பாக்குறதா பப்ளிக் வெரிஃபிகேஷன். இதெல்லாம் தான் சொல்றது. நவம்பர் 14க்கு மேல ஆன்லைன் நடந்த தவறுகளுக்கு என்ன பொறுப்பு யார்? அதுக்கு தான் அந்த கேள்வி. டிஎல்ஓ பொறுப்பு இல்ல. டிஎல்ஓ வந்து பாத்தீங்களா? இல்ல டிஎல்ஓக்கு பொறுப்பு இருக்காது. அப்ப யாரு ஏன் டிஎல்ஓ பொறுப்பு இல்ல சொல்றாங்க? ஆன்லைன்ல இருக்கிறது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏங்க ஆன்லைன்ல இல்ல சார், எக்ஸிஸ்ட் வித் கன்சல்டேஷன் பிஎல்ஓ ஆன்லைன். ஆன்லைன்ல இருக்கக்கூடியது நான் கேக்குறது கேளுங்க சார். பிஎல்ஓ கேட்டு ஆன்லைன்ல பதிவு பண்றீங்களா? ஆன்லைன் ஆன்லைன் பிஎல்ஓ வெரிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். இல்ல நான் இந்த மாதிரி கேட்டதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி என்ன சார் சேர்க்க முடியும்? ஆன்லைன்ல பிஎல்ஓ கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. எங்க இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஃபார்ம் வந்தது அப்படின்னா பிஎல்ஓவோட அவங்க சேர்த்த கூடாது. ஆன்லைன் ஃபெசிலிட்டிங்கிறது எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா வெளியூர் இருக்கிறவங்க இதுக்குன்னு வந்து பிஎல்ஓவை பார்த்து ஃபார்ம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எப்போதும் நடைமுறை இருக்கக்கூடியது. இதுதாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண பிஎல்ஓ லிஸ்ட் வருதா? பிஎல்ஓ அப்ளையா நம்ம அது ஒரு நாள் கூட வாங்கலையா? பிஎல்ஓ ஃபார்ம் வரும். அதை பூராமே பிஎல்ஓ லிஸ்ட் அனுப்புறீங்களா? அனுப்புறாங்களா? இல்லையா? அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி அப்படியே இல்லைங்க. அந்த பிஎல்ஓ யாருன்னு சொல்றதை நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். செக் பண்ணி சொல்றோம் சார். இப்போ பாகம் 206ன்னு இப்போ நாங்கள் வந்து இப்போ இது பண்ணியிருக்கேங்க. புதுசாக வந்திருக்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து இது பண்ணும்போது அது 242ன்னு வருது. அது பிரகாரம் எலெக்ஷன் நடக்குமா இல்லை 206ங்கிற இதில் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். இப்போ இடையில வந்து கூப்பிட்டு வந்து பூத் பாகங்களை 1200 ஓட்டுக்கு மேலே இதெல்லாம் 2ஆ பிரிச்சிருக்கிறோம் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அதாவது 333 பாட்டு 1200க்கு மேல ஓட்டு இருக்கக்கூடியத ஒரு 54 பூத் வந்து பிரிச்சுனான்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம். ஆனா அந்த ப்ரொபோசல் வந்து இப்ப அப்படியே தான் இருக்கு, பிரிக்கல. ஏன்னா இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் எல்லாம் முடிச்சுட்டு அப்ப எத்தனை ஓட்டு 1200க்கு மேல இருந்ததுன்னா அப்போ ஒரு ப்ரொபோசல் போட்டு அதை பிரிப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் மாறுது. மாறும் பிரிக்கிறப்ப மாறும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அதெல்லாம் கொண்டு வரும்போது பல குழப்பங்கள் வரும். திருச்சி ரோடுன்னு இருக்குதுங்க. பாகம் முழுவதுமே வந்து திருச்சி ரோடுன்னு இருக்குங்க. ஆனால் வந்து திருச்சி ரோட்டில் ஒரு 50 ஓட்டுங்களோட கிடையாது. ஒவ்வொரு வந்து ஊருக்குள்ள தான் இருக்குது. இப்போ அந்தந்த ஏரியா பேர் போடுறது இல்லை. குட்டியாதாவல் சந்தனம் இருக்கிறாங்க அப்படின்னு பேர் போடுறது இல்லை. மாரியம்தார் இருக்கிறாங்க, அச்சலஸ் நகர் இருக்கிறாங்க, இந்திரா நகர் இருக்கிறாங்க, அண்ணா நகர் இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து திருச்சி ரோடுன்னு போட்டுருக்குறாங்க. பிஎல்ஓ கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து பிரித்து போட்டுடலாங்கல்ல. வாங்கும்போது வந்து நம்ம எஸ்எல்எஸ் அட்ரஸ் வாங்குறோம். இது வந்து நாமினேஷன் நிகழ்வுல நம்ம வந்து அதெல்லாம் ஒரு தெளிவாக உட்கார்ந்து செய்ய வேண்டியது. ஏன்னா வந்து அவங்களுக்கு மாறி போய் சொல்லிங்கன்னா அது பெரிய சிக்கல் ஆகிடும். ஏன்னா வாக்காளர் யாருமே வந்து எனக்கு மாறி இந்த பார்ட்டி தான் நான் போகணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு 80 ஆப்ஷன் இருக்கு. 80 கொடுக்கான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஏதாவது போடலாம் அப்படிங்கிறதா அது யாருமே கொடுக்கறதில்லை. 80 ஆப்ஷன் இந்த பார்ட்னர் அப்படி இருக்கேன். பட் என்னோட ஆப்ஷன் தொகுதிக்குள்ளேயே
எங்களால இங்கதான் என்னுடைய இது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு தான் ஈட்டிங்கிற ஃபார்ம் வந்து வாக்காளர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோங்க. நம்ம பார்த்து இது பண்றாங்க. சார் வந்து ஆன்லைன் சென்டர் சார் வாங்கலாம். அது யார் முதலில் போகும்? ஈசர்க்கு புதிய வாக்காளர் சேர்றாங்க. அது யார் முதலில் போகும்? யாருக்கு முதல் கவுண்ட் போகும்? ஆர் பார்ட்டிக்கு முதல் போகும் சார். பிஎல்ஓட ஆப்லயே இப்பதான் வந்துருக்கு. சரி சார். சார் இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணனால எங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். கண்டிப்பா அவங்க வாக்காளர் சேர்ந்தவங்க ஏதோ ஆதாரத்துக்கு இது இன்னைக்கு டேட் இருக்கக்கூடிய நடைமுறை இல்லை. ஆன்லைன்ல எப்ப வந்ததோ அப்ப இருந்து இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப பிஎல்ஓ ஆப் வந்து அந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வந்திருக்கு. உங்க ஏரியா பிரிச்சு பிஎல்ஓ பேரை கொடுத்து அவங்க வெரிஃபை பண்ணினாதான் சரி. அது அப்படிதான் சார் ஆன்லைன்ல சேர்த்திடுறாங்க. பிஓ இருக்குல்ல வேற பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது. ஒன் சைடா பண்றாங்க. நீங்க அப்படி ஒரு பிரச்சனை அடுத்த கிளாஸ்ல வந்து கொண்டு அவங்களுடைய நாலேஜ் அது வந்து நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். பட் இப்போ செய்ய சொன்னா நம்ம செய்யணும். அவ்வளவுதான் சார் செய்யணும். எங்களுடைய பாகத்திலிருந்து வந்து ஒரு எதிர்ப்பு கொடுக்குறோம் சார். இது வந்து எலெக்ஷன் முடிச்சு செய்யுங்க அப்படின்னு ஒரு பொதுமக்கள் சார்பா ஒரு எதிர்ப்பு கொடுக்குறோம். இந்த வேலை செய்யறாங்க. எலெக்ஷன்ல பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்சிக்காரங்க வந்து இந்த பொதுல போறது எல்லாமே செய்யறாங்க சார். அதிகமா செய்யறாங்க. இது வந்து சூழ்நிலை மட்டும் கிடையாது. என்ன பண்றது பஞ்சாயத்து எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரோலை பேஸ் பண்ணி பஞ்சாயத்து எலெக்ஷன் கிடையாது. அவங்க தனியா ரோல் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பஞ்சாயத்து ரோல் இந்த ஏரியா வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அதை டிக்கெட் செக் பண்ண சொல்லி தமிழ்ல வருமா இங்கிலீஷ்ல வருமா? தமிழ் சார் நான் சொன்னேன். இப்போ பிஎல்ஓ வந்து அதை அவாஜ் மட்டும் வாங்கினாருன்னா நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன்? எப்படி புரியல? பிஎல்ஓட்ட வந்து இன்னொரு பிஎல்ஓ வந்து ஏஜென்ட் வந்து ஓட்டர்ஸ் வெளியே இருக்கிறாங்க. எனக்கு 20 ஃபார்ம் திரும்ப அரேஞ்ச் பண்ணி பிடிக்கிட்டா வாங்கிட்டா வச்சுக்கோங்க. யாருக்கு போய் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்? பிஎல்ஓ வந்து பாம்புக்கு வந்து பொறுப்பு வந்து அவங்க தான். பிஎல்ஏ எந்த சூழ்நிலையிலும் பாம்பை வாங்கி கொண்டு போய் கொடுக்க கூடாது. ஆனா அதையும் மீறி வந்து 20 ஃபார்ம் வாங்கி ஒரு 10-20 வாங்கிட்டு வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்கினாங்க. வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதாலும் பிஎல்ஓ வந்து அவங்கள வர சொல்லி அவங்கள பார்த்துக்கிட்டு தான் கையெழுத்து போனாம வந்து நீங்க தொடர்ந்து அப்படிங்களா நீங்க விடுவாங்க. நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு சொன்னதும் பல முறை அவங்களுக்கு வந்து தெளிவா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கோம். இன்னும் ஃபர்தராகவும் வந்து நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்பல்சரி ஃபீல்டுக்கு வருவாங்க. சூப்பர்வைசரும் வருவாங்க. கம்பல்சரி அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா நாளைக்கு கொடுத்துவாங்க. தாராளமா பண்ணலாம். அப்படி நடந்தது அப்படின்னா எந்த பிஎல்ஓ என்ன ஏதுங்கிறத எப்போ கரெக்ட் சொல்லுங்க. நாங்க வந்து நடவடிக்கை பிஎல்ஏ ப்ரூஃப்ல ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல சார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கொடுத்துக்கிற முடிய ஒரு அது ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுல வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் முதல்ல சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து போலி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்கோம். அது போல அதாவது இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மீட்டிங் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட மீட்டிங் போட்டிருக்காங்க. வெளியூர்ல போட்டீங்களா? சூழல் போட்டு சூழல் இருக்கிற
கட்சியில் அழைப்பு தவறு நீங்க என்ன பேசுறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எதுங்க? கம்யூனிஸ்ட் கட்சிங்க கூடத்துக்கு தகவலே வரலையே. இல்ல இப்போ வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து அன்னைக்கு பிஎல் போடுறீங்களா பிஎல்ஓ ஆல்ரெடி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆள் தான். ஒரு சிலர்ல மட்டும் கொஞ்சம் மாற்றி இருக்காங்க. அவங்க மட்டும் பக்கத்துல இருக்கலாம். மேக்சிமம் வந்து 333 பிஎல்ஓல இந்த வீடு வீடா போறேன்னு சொல்றீங்களா? வீட்லயும் ஆள் இல்லைன்னு என்ன பண்றாங்களா சார்? 3 டைம் மினிமம் 3 டைம் வேலைக்கு போயிடுறேன் 3 ட்ரிப் ஆள் இல்லை என்ன பண்றாங்க? மினிமம் 3 டைம் போறேன் சார். பக்கத்துல வந்து தகவல் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து வாய்ப்பு சொல்லி தகவல் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி